வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். எத்தனையோ வீடியோ எப்படியெல்லாம் போடுறேன், அதையெல்லாம் ஒரு சில பேர் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ண மாட்டீங்க, கமெண்ட் பண்ண மாட்டீங்க. மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இதோ பார்க்குறீங்களே, துத்திக்கீரை. இந்த துத்திக்கீரை மிகவும் மருத்துவ குணம் படைத்த ஒரு கீரை. இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்காது, ஒரு சில இடங்கள்ல தான் இந்த கீரைகள் கிடைக்கும். இந்த கீரையை நம்ம மாசத்துல 3 நாள் சாப்பிட்டுட்டு வந்தா வயிற்றுல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும். மூல நோய், ஃபைல்ஸ் என்று சொல்லுவாங்கள்ல, அந்த நோய்கள்லாம் தீரும். இதோட மகத்துவம் மிகப்பெரிய வலிமையான ஒரு மகத்துவங்க. இந்த கீரையை பறிச்சுட்டு போய் எப்படி வேணாலும் நம்ம செய்து சாப்பிடலாம். அப்படி செய்து சாப்பிட்டு வந்தோம்னாக்க அவ்வளோகான குணமான ஒரு உடல் நிலை நமக்கு சௌரியமாகும். என்னதான் அரசாங்க மருத்துவமாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமாக இருந்தாலும் சரி, பணத்தை புடுங்குவாங்க, பல நாள் அலையணும். என்னோட நண்பர் கூட இந்த ஃபைல்ஸ் நோய்க்கு 40 நாள் தங்கியிருந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தார். அப்பயும் அது குணமாகலை. அப்படி குணமாகிறதுக்கு உள்ள வைத்தியம்தான் இந்த துத்திக்கீரை. நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிடுறேன். மாசத்துல 3 நாள் இந்த கீரையை பறிச்சுட்டு போயிடுவேன். ஒரு 10 கீரையை ஃபுல்லாக அலசிட்டு அப்படியே வாயில் போட்டு நல்லா மென்று 2 டம்ளர் தண்ணி குடிச்சிடுவாங்க. அப்படியும் சாப்பிடுவேன். இன்னொரு விதத்தில் ஒரு 10 கீரையை நல்லா அலசிட்டு அப்படியே மிக்சியில் போட்டு 1 ஸ்பூன் ஜீரகத்தை அதில் கலந்து நல்லா நைய அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்படியே வடிகட்டி ஒரு 1/2 டம்ளர் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட வயிறு குணமாகும், உங்களோட வயிற்று பிரச்சனை தீரும், மூல நோய் தீரும். இதையெல்லாம் நான் அனுபவிச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர சும்மா போன போக்கில் சொல்லலை. அப்படி இல்லைன்னா மற்ற கீரைகள் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இந்த கீரையை ஒரு புடி அளவுக்கு நல்லா சின்ன சின்ன கீரையா நறுக்கி எடுத்துக்கணும். அதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு சின்னதா கட் பண்ணிட்டு அப்படியே நம்ம அடுப்புல வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த வெங்காயத்தை போட்டு தீ அதிகமா வைக்காம குறைந்த தீயில வச்சு அந்த வெங்காயம் அப்படியே சுண்டி வரும்போது இந்த கீரையை போடணும். இந்த கீரையை போட்டு அப்படியே பெரட்டி 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 விட்டுனாக்க அப்படியே சுடு சுடு சுடுன்னு வந்துடும், அப்படியே சுருண்டுரும். அந்த கீரையை அப்படியே எடுத்து வச்சுட்டு சுடு சோறு விதன்னு பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த நோய்கள் குணமாகும். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா.